வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான சுரக்காய் அல்வா. பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூசணிக்காய் அல்வா அது மாதிரி இது சுரக்காயை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான இனிப்பு. இதை எப்படி சுலபமாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு வானலியை சூடாக்கிக்கிட்டு ஒரே ஒரு தேக்கரண்டி அளவுக்கான நெய்யை அதில் போட்டுடலாம். இப்போ நம்மக்கிட்ட துருவின சுரக்காய் இங்கே இருக்குது. இந்த சுரக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இதில் இருக்கிற அதிகப்படியான தண்ணீரை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் போட போகிறோம். இதை துருவி ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா லேசான நிறம் மாற்றம் ஏற்படும். அதனால் இதை துருவின உடனே செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு ஒரு இயற்கையான நிறம் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா மஞ்சள் பொடி சிறிது சேர்த்துக்கிறோம். இந்த மஞ்சள் நிறம் வேண்டாம், பச்சை நிறமே போதும்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சள் பொடியை சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதில் ஏற்கனவே நிறைய நீர்த்தன்மை இருக்கிறதுனால அந்த தண்ணி வெளியில் வந்துட்டுருக்கு. அந்த நெய்யில் இந்த நீர்லேயே இது வதங்கி வேகும். அதனால் மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா நல்லா இந்த காய் வெந்துடும். இப்போ நம்ம 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தண்ணீர் தன்மை முழுவதுமாக வடிஞ்சிருச்சு. இப்போ அந்த 1 டம்ளர் பாலை இது கூட சேர்த்துடலாம். இது கூட நம்மக்கிட்ட தயாராக இருக்கிற பால் பொடியையும் சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய்கள் இந்த பால்லையே நல்லா வெந்துடணும். வெந்துடுச்சுன்னா நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் முழுவதுமாக வற்றி இந்த பால் நல்லா இந்த சுரக்காயை வேக வச்சிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். மீதமுள்ள நெய்யை சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சர்க்கரையை முழுவதுமாக கரைஞ்சி அருமையாக தயாராகிடுச்சு. பக்கவாடுகள்லேருந்து அல்வா போன்ற பதத்துக்கு நல்லா இது விடுபட்டு வெளியில் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏலப்பொடியை சேர்த்துக்கலாம். சிறிதளவு முந்திரி. இந்த பால் கோவாவை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பால் பொடியை சேர்த்துருக்கோம். பால் பொடி கிடைக்கிறது கடினமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோவா கிடச்சதுன்னா கோவாவை அதில் போட்டுக்கலாம். நம்மளுடைய சுரக்காய் அல்வா பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான சுரக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களே, இது ரொம்ப சுவையாக இருக்கும். சுலபமாக சீக்கிரத்துலேயும் செஞ்சு முடிச்சிடலாம். நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.